இந்த 16 குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை அளிக்க சொல்லுகிறேன். அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள். ஆக ஒரு நீங்கள் கேட்கலாம், இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கலாம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னால் 3 முறை. வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால் இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்டார்கள். பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை. அதனால் வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை.